1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு, பெப்பர் பவுடர். ஸோ இது எல்லாமே நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாவே போதும், ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கனாவே போதும். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்ன் போட்டுக்கலாம். நான் வந்து 200 கிராம்ஸ் பேபிகார்ன் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஓவரால் சும்மா கோட் ஆனால் போதும். ஸோ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பேபிக்கான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாவே போதும். ஓரளவுக்கு கோட் ஆகிருக்கும், அவ்வளோதான் நமக்கு தேவை. ஏன்னா மஞ்சூரியன்லேயும் ஆல்ரெடி நிறைய சாஸஸ் ஆட் பண்ணுறதுனால இதுலேயும் ஓவராக வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணக்கூடாது, அது வந்து டாமினேட் ஆகிடும். அதனால தான் வந்து இவ்வளோ லேஸாக எடுத்திருக்கோம். ஸோ நம்ம எந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணமோ அதே ஆயில் எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கிற இஞ்சி, பூண்டு, சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய். நான் நல்லா பழுத்தது எடுத்திருக்கேன், ஏன்னா அதில் கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு தக்காளி வந்து அரைச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்து வரமிளகாத்தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணுமா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து சுண்டணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து தக்காளியோட டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர். இந்த டைமில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பும் ரொம்ப கொஞ்சமாக சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு சாஸ் எல்லாம். ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த டைமில் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி. இதில் வேணும்னா நீங்கள் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன் கூடவே. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகம். மஞ்சூரியன் ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட மேலே கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ லாக்டவுன் சீசனில் இப்போ எதுவும் கிடைக்கல, அதனால நான் இப்படியே ப்ளைனாக செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.